ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அன்றைக்கி லீவுங்கிறனால 8 மணிக்கு மேலே தான் என் கதவையே திறந்தேன். படையப்பாளர் ரம்யா கிருஷ்ணன் மேடம் மூஞ்சியில் வெயில் அடித்த மாதிரி அடித்தது. அந்தளவுக்கு நல்லா வெயிலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து சிஸ்டரு குழந்தைங்கள்லாம் வராங்கன்னு சொல்லிவிட்டு நான்வெஜ் தான் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வரும்போதே சிக்கன் மட்டன் இதெல்லாம் சிஸ்டரை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். இனிமேல் தான் எல்லாம் சேர்ந்து செய்யணும். பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வரக்குள்ளே சரி வீட்டில் கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு வெங்காயம்லாம் உரித்து வச்சுருந்தேன். அவங்க வந்தோடனே சீக்கிரமாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருந்தது. இதுக்கு மேலே எங்களோட ஓன் வாய்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஜீவிதா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா என் சிஸ்டரு, வந்துட்டுருக்கா. பாருங்கள் என்ன அலப்பறை பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே லைன். ஹாப்பி நியூ இயர் வந்ததே, ஹாப்பி நியூ இயர் வந்துச்சுல. இந்த டி விஷ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. விஷ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஏண்டி இவ்வளோ நேரம்? சரி, ஏன் இவ்வளோ லேட்டு? கடையில் தான் ஒரே கூட்டமாச்சே. கூட்டம் எல்லாம் ஒரே ஆர்டர் பேக்கிங் நடக்குது. நியூ இயர் எல்லாம் நான் போய் அண்ணா ஒரு 7 கேக் கொடுங்கனாங்கிற என்னை எவ்வளோ நேரம் அக்கா ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டாண்டி. அப்புறம் தான் ஒரு கத்தி விட்டேன். ஏன் கடையில் வேற யாரும் இல்லையா? ஏன் மொத்தமாக ஆர்டர் எடுத்தாதான் நீங்கள் சீக்கிரம் மட்டும் இல்லடி எல்லா பக்கம். கத்தின பிறகு அப்புறம் உள்ள டீ போடுற பையன், அப்புறம் கத்தின பிறகு டீ போடுற பையனை கூப்பிட்டு அந்த அக்காவுக்கு முதல் கட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 7 கேக்கு அந்த லட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, கத்தி விட்டேன். என்னடி 1 மணி நேரத்தில் குழம்பு வைப்பேன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நடந்துட்டு என்னது வச்சாச்சா? இந்த காமி. இது வந்து சிக்கன் குழம்பு நம்மளுக்கு. சரி, வெளிச்சம் தெரியுதா? தெரியும். கொதிக்குது புஜம். ருசிப்பது நிஜம். அது என்ன சின்ன குக்கர். இது வந்துட்டு அத்தைக்கு மட்டன் குழம்பு. வா, வெளிச்சத்தில் வச்சுருப்போம். வெளிச்சம் எங்கே கிளார் அடிக்குது? ஆவி அடிச்சிட போகுது. அதே மேலே கை வச்சிருமாடி. இது வந்து அத்தைக்கு மட்டன் குழம்பு. ஓ, சூப்பர் சூப்பர். மட்டன் குழம்பு. சூப்பர். சரி, அத்தை சிக்கன் சாப்பிடாது, அதனால மட்டன் குழம்பு. நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ஆயிடுச்சு. சரி, இதே பாத்திரம் தான். கரெக்டாக 1 மணி நேரம் இதே பாத்திரத்தில் தான் வைப்பேன். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் டீ, சூப்பர் டீ. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பெல்லாம் வச்சு அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். நானும் என் சிஸ்டரும். பாருங்கள், என் தங்கச்சி இங்கே நின்றுட்டுருக்கா. அப்படியே இயற்கை அழகாக ரசிச்சிட்ருக்கா. ஜிவி நல்லாயிருக்கு. அவளுக்கு இந்த இடம் பிடிக்கும். எனக்குமே இந்த இடத்துல உட்காந்துட்டு மார்னிங் எல்லாம் உட்காந்துட்ருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நல்லா ஒரு தூக்கமும் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். அதனால தான் என்னோடய வாய்ஸும் இப்படி இருக்குது. ஜிவி, நீ சொல்லு. ஜிவி, நம்ம வீவர்ஸுக்கு நீ என்ன சொல்கிற? நான் என்னத்தான் சொல்கிறேன், வந்த சாப்பிட்டேன், நியூ இயர் கொண்டாடினேன். இனி நம்ம வாட்டி கிளம்ப வேண்டியதுதான். வந்த வேலை முடிஞ்சதுங்கறியா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு vlogல மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.